இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டாவின்சி சாஃப்ட்வேரில் வந்துட்டு பேசிக்காக எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும், அதை எப்படி அப்புறம் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதிலே நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஜூம் பண்ணி கம்மி பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு என்ன நேம் போட்டிருக்கீங்க, என்ன டேட்டு வச்சுருக்கீங்க, என்ன சைஸில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த லேயர்லாம் அப்படின்றது இதில் வரும். ஸோ எனக்கு ஃபுல் வியூ வச்சுக்கிட்டு இதில் நெட்வொர்க் க்ளவுடை பொறுத்தவரை உங்களுக்கு மெயில் ஐடி லாகின் வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து குறிப்பிட்ட ஜிபி எனக்கு அதில் ஃபுல் ஆகியிருக்கும். சரிங்களா, அதுதான் இந்த க்ளவுட் வச்சுருக்காங்க. ஆட் லேயர், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். டேரெக்டாக நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது டேரெக்டாகவே நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ராஜன் பேர் இருக்கிறேன், பேரஸ்ட்டு என்ஜிஎல் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு லேயர் ஓப்பன் ஆகிடும். இப்போ தான் லேயர் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மீடியா அப்படின்றது நம்ம டேரெக்டாகவே ஃபைல் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்ம எங்கே வீடியோ வச்சுருக்கோமோ அந்த வீடியோவில் இம்போர்ட் பண்ணலாம். டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, அதே இது நம்ம டூப்ளிகேட் காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா டூப்ளிகேட்டாகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் போய்ட்டு ஒரு ஃபைல், ஒரு டாமஞ்சரியோட ஃபைல் இருக்குது, அதை நான் உள்ள இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் பண்ணி போடலாம். அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே போடலாம். இப்போ ட்ராப் பண்ணி உள்ளே போட்டுட்டு சேஞ்சுனா டவுன் இப்போ சேஞ்சு கொடுக்குறேன். சேஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து சைஸ் மொபைல் ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து இது ஒரிஜினல் காப்பி அப்படி இங்கே வந்திருக்கும், டூப்ளிகேட்டாகவும் வந்திருக்கும். ஓகேங்களா, இதே இது நீங்கள் கட்டுன்ற ஒரு ஆப்ஷன் டெலிட் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் கட்டிங்னு இருக்கும். அதாவது வீடியோ எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்குது, ஒரு மூவி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து கட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த டூல் வந்து எடிட்டுன்றது இருக்குது. இதிலே டேட்டா இன்புட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இது சைடில் லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே ஆட் பின் அதுக்கு நேம். சரிங்களா, அதில் Ctrl+Shift+N கொடுத்திங்கன்னா நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, இது வந்து எடிட்டிங்ன்ற ஒரு ஆப்ஷன். இது வந்து எடிட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எடிட்டிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ண போகணும், உங்களுக்கு வந்து விஎஃப்எஸில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எஃபெக்ட் போடுறது எப்படி, எல்லாமே இந்த எடிட்டிங் அந்த டியூட்டோரியலில் தான் வரும். அதுக்கப்புறம் ஃபியூஷனில் பொறுத்தவரை விஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணி ட்ராக் பண்ணுறது, மோஷன் கிராஃபிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஃபியூஷனில் பண்ணலாம். சரிங்களா, இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட்டு ஃபேக்ட்ரிஸ் அமுக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் காமிச்சிடும். விசில் வரும், செலக்ட் டூல்னு சொல்லி எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு என்னெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா, ஓரளவு குறிப்பிட்டது வந்துடும். சிலது வரல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி அனிமேஷன் வேணும்னு சொல்லிட்டு இதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, அடுத்தது கலர் க்ரியேஷனில் வந்துட்டு கலர் க்ரியேட்டில் வந்துட்டு நீங்கள் வீலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அலாய் வீல் மாதிரி வரும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல கலர் ஏறி இருக்குது, எந்த இடத்துல ட்ரம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் எல்லாம் வந்துடும், செலக்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பண்ண போகிறோம்னா செலக்ட் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு வந்து மார்க் பண்ணி மாஸ்க்கெல்லாம் பண்ணி எடுத்து பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராக், இப்போ ஒரு இடத்துல மாஸ்க் பண்ணிவிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ராக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஷியோ, அதாவது ரேட்டியோ இந்த இடத்துல பிங்க் ஏறணும், ப்ளூ ஏறணும், ரெட் ஏறணும்னா இந்த இதில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மற்றெல்லாம் நான் காமன் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு உள்ள ஷார்ட்கட் என்ன இருக்குது. சரிங்களா, இது பக்கத்தில் ஐக்கனை கிளிக் பண்ணி போனீங்கனாலே அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கலர் தீமில் வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கலர் உள்ளே போனாலும் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இஞ்சி பெஞ்சாக கலர் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணும், உங்களுக்கு எப்படி அதில் ஃபில்ட்ரு போட போகிறீங்க, ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி இல்லை எஸ்லாக் தான் எடுத்துருக்கீங்களா, எஸ்லாகில் எடுக்கலை அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேயும் மாற்றலாம். எஸ்லாகில் இருக்க மாதிரி மாற்றி திரும்ப அதை கலர் கஸ்டம் பண்ணலாம். அது போதா குறைக்கி இங்கேயும் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்துட்டு லேயராக இருக்கும். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த லேயர் மேலே ஆட் பண்ணலாம். இப்போ Ctrl+S கொடுத்தா இங்கே ஆட் ஆகும் லேயர். சரிங்களா, நம்ம வீடியோ எதுவும் வச்சா நம்ம அதில் அடுத்த இதில் பார்க்கலாம். செட்டிங்ஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டைம் லைன் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் இருக்குது. சரிங்களா, இது போக இதில் இன்னும் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அதில் உங்களுக்கு காமிச்சிடலாம். சரிங்களா, இல்லை மீடியா எங்கேருந்து நம்ம என்ன ட்ராப் பண்ண போகிறோம், எந்த கலர்லேருந்து எந்த கலர் மாற்றுறோம், அப்புறம் என்ன கிளிப்லாம் நம்ம கீழே வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் எஸ்எலாக எடுத்திருந்தால் எஸ்எலாக எப்படி ஃபில்ட்ரு ஆட் பண்ணுறது, கேலரி. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வரும். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோன்றது வந்துட்டு இது வந்து 8D 2D இந்த மாதிரி ஆடியோவில் நாய்ஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆடியோவில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் ஆட் ஆகும். எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆடியோ பொறுத்தவரை நீங்கள் ஒரு பெரிய மிக்சராகவே வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஆடியோ ஸ்டுடியோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி இன்னும் பெரிய சாஃப்ட்வேர் மிக்சர்லாம் வச்சு பெருசாக வச்சுருப்பாங்க. அதுலேருந்து டேரெக்டாக நாய்ஸ் கட் பண்ணுறதுக்கு
அதுக்கப்புறம் அது போக நான் ஆடியோவில் என்னெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் மெத்தட் வேணுமோ எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட், இந்த ஃபயர் போட்டுக்குள்ள ராக்கெட் போடும், இதில் வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ். இதில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குன்னா கஸ்டம் எக்ஸ்போர்ட், மாஸ்டர், அப்புறம் யூடியூப்பில் ஆட் பண்ணுற யூடியூப்பில் போயிட்டு உங்களுக்கு ஹெச்டி வேணும் அப்படின்னா இதில் 2160 இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணது ஃபைலு உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியாக வரும், அதாவது 4K ரெசல்யூஷனில் வரும். அதுக்கப்புறம் ட்விட்டரு, டிக்டாக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. மேக்கில் என்ன பண்ணுவீங்களோ அதை அப்படிங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ இருக்குது, அப்புறம் ஆடியோ இருக்குது, ஆபிட் இருக்குது, நிறையா இருக்குது சாஃப்ட்வேர். இதில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட் வீடியோவில் பொறுத்தவரை முக்கியமானது வந்து நேம் சேவ் பண்ணிக்கோங்க. என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த சேவ் பண்ணிக்கிட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு வீடியோ, ஆடியோ, ஃபைல். ஸோ ஓகே, வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன ஃபார்மேட், நம்ம எடுத்த ஃபார்மேட் வந்து MP4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்